கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கலையா? ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்தா ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான முகாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்தாலோ உங்களுக்கு இது வரைக்கும் அமௌண்ட் கிடைக்காம இருந்தாலோ ஸோ நீங்கள் புதிய ரேஷன் கார்டு எடுத்திருந்தாலும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 வீலர்லாம் இருந்ததுக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருந்து. ஸோ நீங்கள் ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் இனி கவலைப்பட தேவையில்லை. இந்த முகாம் நாளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கங்கே அந்த முகாம் நடைபெறுது. உங்களுக்கு எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டு நியரஸ்டாக இருக்கிற பிரசிடென்ட் மெம்பர் அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க எந்த டேட்டில் எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு அதற்கு என்னெல்லாம் தேவையான டாக்குமெண்ட் இருக்கோ ஸோ எல்லாமே ஒரிஜினலாக கொண்டு போய் அந்த அப்ளிகேஷனுடைய உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தா உங்களுக்கு வித்தின் 45 டேஸ்க்குள்ளே அதற்கான தீர்வு கிடைக்கும். சம்டைம் தீர்வு கிடைக்காம இருந்தால் அது எதனால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதற்கான எக்ஸ்பிளைனாக அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும்.